அதிமுக வேட்பாளர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவருடைய முதலாளி KP அன்பழகன். KP அன்பழகன் நில்லுனா நிற்பாரு, உட்காருனா உட்காருவார். அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? இல்ல. திமுக வேட்பாளர் திருவண்ணாமலையில் இருக்கிற அங்க இருக்கின்ற அமைச்சர் குறுநில மன்னர், அவர் ஏவா வேலு. திமுக வேட்பாளர் யாருக்கு விசுவாசமான இருப்பாரு? திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏவா வேலு. ஏவா வேலு இந்த திமுக வேட்பாளர் உட்காருனா உட்காரு, நிக்கணும் நிற்பார். அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? ஆனால் முனைவர் சௌமியா அன்புமணி பெண் சிங்கம். அவர் நேர்மையா உங்களுக்கு உழைக்கின்ற இங்க வரையிருக்காரு. அவர் புதுசு கிடையாது. நான் போட்டியிடுகிற நேரத்தில் திருத்துருவா ஊர் ஊரா வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவரை நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்ய வேண்டும். இந்த திட்டங்கள் எல்லாம் திட்டங்களுக்கு தொடர்ச்சி வேண்டும். 5 ஆண்டு காலம் தருமபுரி மாவட்டத்தில், கடந்த 5 ஆண்டு காலம் மாவட்டத்தில் மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு செய்தீர்கள். ஒரு தவறான ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். ஒரு தவறான ஒரு உறுப்பினர், திமுக உறுப்பினர் செந்தில் அவர்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். 5 ஆண்டு காலம் அந்த திமுக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஏதாவது செஞ்சாரா? ட்விட்டர் அரசியலும் பேஸ்புக் அரசியலும் செஞ்சாரு 5 ஆண்டு காலம். அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க. நல்ல வேட்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. வேட்பாளரை பார்த்து இந்த முறை நீங்கள் வாக்களியுங்கள். நம்முடைய ஐயா அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர். இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை வளர்ச்சி திட்டங்களுக்கும் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தால் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தால் இங்கே சிப்காட் வந்திருக்காது, இன்னும் வரல. தொடக்க பணிகள் இப்பதான் பாட்டாளி கட்சி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் தொடர்ந்து போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க சிப்காட். என்னுடைய முயற்சினால்தான் தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் 80 ஆண்டு கால கனவு. எனக்கு முன்பு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய முயற்சியால் தான் இப்போது காவிரி தருமபுரி உபநீர் திட்டம் ஞாபகம் இருக்குல்ல, 3 நாள் நடைபயணம், 10 லட்சத்தை கையெழுத்து இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியின் உடைய இது முக்கியமான ஒரு திட்டம். இது காவிரி தருமபுரி உபநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தருமபுரி மாவட்டத்தில் 80 விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்படும். 80 விழுக்காடு. காவிரியிலே போற உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து நம் மாவட்டத்தில் ஏரி குளங்களை நிரப்பினால் உங்கள் வீட்டில், உங்கள் கிணத்தில், உங்கள் போரிலே தண்ணி இருக்கும். யாரும் நம்ப வேண்டாம். 3 லட்சம் இளைஞர்கள், நம் வீட்டு பிள்ளைகள் வெளி மாவட்டம், வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. காரணம் யாரு? திமுக. திமுக இவங்களால நல்லதை கொடுக்க முடியாது. அதனால்தான் மீண்டும் கேட்கின்றேன், இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்தூர் பகுதியில் மட்டுமில்லை, சுத்தி இருக்கின்ற பகுதியில் எல்லாம் இந்த செய்தியை சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, இந்த செய்தி எல்லாத்துக்கும் சொல்லுங்க. உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளர், நேர்மையானவர். இன்னும் நான் எவ்வளவு பேசணும்னு நான் பாக்குறேன். அடுத்தது பெண்ணாகரம் போறோம், பாப்பாரை பத்தி போகணும். 10 மணிக்கெல்லாம் நான் முடிக்கணும். வெற்றி விழா நிச்சயமா நான் வர 1 மணி நேரம் இந்தூர்லயே போடுங்க, கூட்டத்தை போடுங்க. உறுதியாக நான் வந்து இங்க நான் பேசுறேன். நான் அதனால இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக இல்லாத ஒரு அணியை நாம் உருவாக்குவோம். ஒரு அரசை நாம் கொண்டு வருவோம். இது நம்முடைய நீண்ட கால கனவு. இந்த இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் சரி, இந்த 2 கட்சிகளும் அதை செய்ய போறது கிடையாது. ஒரு பேருக்குன்னு அதிமுக 10.5 மனசு இல்லாம கொடுத்தாங்க, அறகுறையா கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இது நீதிமன்றத்தில் ரத்து பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கடைசி நிமிஷத்துல அறகுறையா கொடுத்தாங்க. அதே போன்று திமுக இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. கொடுக்கிறோம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உதயநிதி வந்து சொல்றாரு, நாங்க நிச்சயமா கொடுப்போம். ஐயா 2 வருஷத்துல ஐயா நான் எத்தனை முறை வந்து பார்த்தோம். கொடுக்காதது இப்ப தேர்தலுக்காக ஏமாத்திக்கிட்டு நாங்க கொடுப்போம். இன்னும் ஏமாற நாங்க தயாரா இல்லை. உதயநிதி அவர்களே, ஏமாத்தாதுக்கு போதும். திமுக இங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தர்மபுரி மாவட்டத்தின் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 44 வாக்குறுதி கொடுத்தாங்க.
எத்தனை வாக்குறுதி? 44 வாக்குறுதி கொடுத்தாங்க தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும். அதுல ஒன்னோட நிறைவேற்றல. இப்ப மறுபடியும் தேர்தல் வந்துடுச்சு, நேரம் வந்துட்டார். நான் கலைஞர் பாரேன், நான் ஸ்டாலின் பையன் பேசிட்டு இருப்பார். நீங்க கேளுங்க, வந்தாருன்னா கேளுங்க. 44 வாக்குறுதி தருமபுரி கொடுத்தீங்களா? ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிட்டு வந்தீங்களா? இல்ல. பேசியே திமுக வாக்குறுதி PhD வாங்கியிருக்கிறாங்க. வெறும் வாக்குறுதி மட்டும்தான். அதிமுக வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த தேர்தலில் நீங்கள் பாட்டாளி கட்சி வேட்பாளருக்கு போடுங்க. காரணம், அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சியா இல்ல. அதிமுக நீ யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த தேர்தலில் வெற்றி பெற்றா நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போறது கிடையாது. அதனால நான் கேட்கிறேன், உங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க. அதிமுக எதிரி திமுக. எங்களுக்கு நீங்க வாக்கு போடுங்க, நிச்சயமா திமுக தோல்வியடைய செய்வோம், நாங்கள் செய்வோம். அதனால்தான் அதிமுக வாக்காளருக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், நல்ல ஒரு வேட்பாளர் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். எந்த சின்னத்தும் பார்க்காதீங்க, ஒரே ஒரு சின்னம் மாம்பழத்தை மட்டும் நீங்க வாக்களிக்க வேண்டும். நான் வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு காலையிலே போங்க, பூத்துக்கு போக. அங்க சௌமியா அன்புமணி 6வது இடத்துல இருக்காங்க. எத்தனாவது இடத்துல? 6வது இடத்துல சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னத்துல நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் போட வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என உங்களை எல்லாம் அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக் கொள்கின்றேன். நமது சின்னம் மாம்பழ. அதனால மாம்பழ சின்னத்தில் வாக்களியுங்கள். நான் சொல்ற நேரம் இன்னைக்கு இன்னும் எவ்வளோ மனசுல நிறைய இருக்கு, பேசணும் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் தேர்வு செய்தீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் பட்டவன். நான் கொண்டு வந்த நிறைய திட்டத்தை பாதியில் நின்றுட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் நிறைவேற்றி வைப்பார். இந்த பேருந்து நிலையெல்லாம் இருக்கு, அதை பத்தி நான் பேச போய் எனக்கு இதெல்லாம் ஒரு சாதனையா நான் பார்க்கல. சாதனையா நான் பார்க்கிறது காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம். அதை உறுதியாக நான் கொண்டு வருவேன். அதற்கு எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள். நிச்சயமாக போராடி இந்த காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம், சிப்காட் திட்டம், மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம், அந்த தக்காளி பதப்படுத்துகின்ற தொழிற்சாலைகள், இதெல்லாம் புள்ளி சம்பந்தமா எல்லாமே உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த வாக்குறுதியுடன் நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற திரண்டிருக்கிற அருமை பெரியோர்களே, பெருமிக்க தாய்மார்களே,
ஒரு ஆள் மட்டும் போட்டு ஒட்டு வைக்காதீங்கம்மா. ஒரே ஒரு பணமரத்துல வவாலா அஞ்சு அஞ்சு 10 5 5 10 5 5 10 பணமரத்துல வவாலா பணமரத்துல வவாலா போட்டி போடுகின்ற வேட்பாளர் என் பேர் சௌமியா அன்புமணி. நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டி போடுகின்றேன். உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. காலையிலிருந்து இந்த பகுதியில் தான் சுத்திட்டு இருக்கிறேன். ஒரு 15 அதை மட்டும் வாங்கி பாருங்க.